பனித்துளிகள் பிப்ரவரி 21, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு தேவனின் மெய்ஞானம். தியான வசனம் ரோமர் 1:20. உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. கார்ல் வான் லினேயஸ் என்பவர் 1700களில் ஸ்வீடனில் வாழ்ந்த ஒரு உயிரியல் மற்றும் மருத்துவ நிபுணர். உலகின் எல்லா உயிரினங்களுக்கும் பெயரிடுவதற்கும் குழுவாக்குவதற்குமான முறையை உருவாக்கியதற்காக அவர் வகைப்படுத்தலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அதாவது த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்று அழைக்கப்படுகிறார். ஆனால் அவரை சிறப்பாக்கியது அவருடைய வலிமையான கிறிஸ்தவ நம்பிக்கை. அவர் ஆதியாகமத்தில் உள்ள சிருஷ்டிப்பின் கதையை படிச்சுட்டு, தேவன் 7 நாளுக்குள்ள உலகத்தை படைத்தார், அதனால 7 என்பது பூரணமானது. தேவன் எனவே இந்த உலகத்தை 7 நாளிலே படைத்தார் என்ற நிகழ்வுனால அவர் ஊக்கமடைந்தாராம். இதனால் உயிரினங்களை, மரங்கள், விலங்குகள் போன்றவற்றை பெயரிட்டு ஒழுங்குபடுத்த அவர் 7 முக்கிய பிரிவுகளை தேர்ந்தெடுத்தாராம். அதாவது அரசு, பிரிவு, வகுப்பு, வரிசை, குடும்பம், இனப்பெயர் மற்றும் இனம் என்று பயன்படுத்தினாராம். வேதத்தில் எண் 7 என்பது முழுமையையும் பரிபூர்ணத்தையும் குறிக்கிறது. தேவன் பரிபூர்ண சிருஷ்டியை பிரதிபலிக்கவே லின்லேயஸ் 7 பிரிவுகளை தேர்ந்தெடுத்திருக்கலாம் என கூறுறாங்க. தேவன் அவரது பணிக்கு ஆசீர்வாதம் அளித்தாராம். இன்று உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகள் அவர் உருவாக்கிய முறையையே தொடர்கிறாங்களாம். லின்லேயஸின் வாழ்க்கை நம் நம்பிக்கையும் விஞ்ஞானமும் ஒன்றாக செல்ல முடியும் என்பதை நினைவூட்டுகிறது. நம் விசுவாசத்தை தேவன் நம் வேலைக்கு ஆசீர்வாதமாக்குகிறாராம். நாம் தேவனை நம்பி அவருடைய வசனத்தை பின்பற்றுற போது அவர் உலகத்தில் உள்ள அழகை காணக்கூடிய கண்களையும் சிறந்த காரியங்களை செய்யும் ஞானத்தையும் தருகிறாராம். தேவனுடைய படைப்பில் அவருடைய ஞானம் விளங்குகிறது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று தாவீது சங்கீதத்தில் 136:5 சொல்லுகிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பை ஆராயறவங்க மிகுந்த ஞானம் அடைவார்கள். அநேக விஞ்ஞானிகள் வேதத்தை ஆராய்ந்ததின் விளைவாக உருவாக்கப்பட்டார்களாம். விஞ்ஞானத்தை கண்டுபிடித்த அநேகர் மெய்ஞானத்தை அறியாமல் போனார்கள். அதாவது தேவனை அறிகிற அறிவை அறியாமல் போனார்கள். சிருஷ்டிப்புல அவருடைய ஞானம் வெளிப்படுகிறதற்கு காரணம் அந்த மெய்ஞானத்தை கண்டடைய வேண்டுமென்னு என்பதற்காகவே அல்லாமல் வேறொன்றுக்கும் அல்ல. அவர் நீதிமான்களுக்கு என்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் என்று உலகத்தின் ஞானவான் நீதிமொழிகள் 2:7 எழுதியிருக்கிறார். அதாவது சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகளில் எழுதியிருக்கிறார். இந்த உலக ஞானத்தால் அல்ல, தேவனை அறிகிற மெய்ஞானத்தினால அவரை அறிந்து கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.